நாங்கள் சிவகாசி ஷான் ஹாக்கி அகாடமிலேருந்து ஹாக்கி கோச்சிங் வந்து ஃப்ரீ கோச்சிங்காக பண்ணிக்கிட்டு இருக்கோம். சிவகாசி சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுமே நம்மகிட்ட வந்து கோச்சிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நான் வந்து அதில் என் பேர் நாகராஜ், இதில் வந்து நான் கோச்சாக ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இவங்க வந்து என்னுடைய மேனேஜர்ஸ், இவங்க ஃபுல்லாமேவும் எங்கள் டீமோட வளர்ச்சிக்காக இவங்க கூட நிற்கிறாங்க. எங்க கூட ஒரு எல்கேஜி யூகேஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் நம்மகிட்ட வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. டெய்லி ப்ராக்டிஸ் உண்டு. எவ்ரிடே மார்னிங் வந்து 5:30 7 மணி வரைக்கும் நம்மளுக்கு கோச்சிங் ஓடிக்கிட்டு இருக்குது. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, ஹாக்கிக்கு பசங்க வந்து வேற எந்த விதமான கெட்ட எண்ணங்களுக்கோ கெட்ட பழக்கத்துக்கோ வேற எந்த விஷயத்துக்குமே போகாம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒன்லி ஸ்டடீஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இது ரெண்டுல தான் கான்சென்ட்ரேட் பண்ண வைக்கணுன்றது இதோட முக்கிய எய்மா இருக்குது. உழவர் சந்தை பக்கத்துல இருக்கிற ஹாக்கி கிரவுண்டு. ஸோ இந்த கிரவுண்டு யாரோட கிரவுண்டு, சொந்தமான கிரவுண்டுனா நம்ம அன்னை டாக்டர் வெங்கட சுப்ரமணியன் டாக்டர் தான். ஏன்னா இந்த இடத்த வந்து எங்களுக்கு வந்து பசங்களுக்கு ஃப்ரீ கோச்சிங்னால நீங்க பரவாயில்ல பசங்களுக்கு வந்து நல்லா கோச்சிங் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை எப்பயுமே பார்த்தாலும் எங்களுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்து பசங்க நல்லா இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு நாங்கள் இந்த தருணத்தில் வந்து டாக்டர் வெங்கட சுப்ரமணியன் டாக்டருக்கு வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏகப்பட்ட பேர் மாநில அளவிலான போட்டிகள், மாவட்ட அளவிலான போட்டிகள் மற்றும் தேசிய அளவிலான போட்டிகள் பங்கு பெற்றிருக்காங்க. ஸோ இதனால நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் விளையாடுறதுனால ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு அடுத்த லெவலுக்கு போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சென்னையில் ஒரு 2 பொண்ணுங்க வந்து காலேஜில் வந்து ஃப்ரீ கோட்டால, ஒரு பொண்ணு MOP வைஷ்ணவ காலேஜ்லையும் ஒரு பொண்ணு எத்ராஜ் காலேஜ்லையும் படிச்சு இப்போ அவங்க அடுத்த லெவலில் டெவலப் ஆகிட்டு இருக்காங்க. அவங்களும் நேஷனல்ஸ்லாம் விளாண்டுருக்காங்க, நம்ம தமிழ்நாடு அணிக்காக விளாண்டுருக்காங்க. அடுத்ததாக ஏஜே காலேஜில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களும் ஸ்போர்ட்ஸ் கோட்டால படிச்சுட்டு இருக்காங்க. காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு மெயினாக ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படிங்கிற ஒன்றுக்கு வந்து இந்த ஹாக்கி தான் ஹெல்ப் பண்ணுச்சு. மார்க் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி எனக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படிங்கிற ஒரு எலிஜிபிலிட்டியை தான் சீட்டு கொடுத்தாங்க. அண்டு நான் நிறையா இப்போ நேஷனல்ஸ் ஆடிருக்கேன், ஸ்டேட்டு நம்ம விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் பேஸ் பண்ணி ஆடிருக்கேன், அண்டு நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டு பேஸ் பண்ணி நிறையா மேட்சஸ் ஆடிருக்கேன். இப்போ என்னோட ரோல் வந்து பார்த்தீங்கன்னா கோல் கீப்பர் தான். லாஸ்ட் 7 இயர்ஸாக நான் கோல் கீப்பர் தான் இருக்கேன். இப்போ நம்ம காலேஜ்லேயும் ஏஜே காலேஜ்லேயும் மெயின் டீமில் நான் தான் ஆடிட்டு இருக்கேன். அண்ட் அதோட வெளியே ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு எந்த ஒரு செலெக்ஷன் போனாலும் ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படிங்கிற ஒரு இதுக்கு தான் மெஜாரிட்டியாக கொடுக்காங்க. லாஸ்ட்டாக இப்போ ஒரு ஆர்மி செலெக்ஷன் அண்ட் போலீஸ் செலெக்ஷன்லாம் அட்டன் பண்ணேன். ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படிங்கிற ஒரு இதுக்கு தான் மெஜாரிட்டியாக கொடுத்தாங்க. பட் டிகிரி பேஸ் பண்ணுங்கிறதுனால எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்கல. கூடிய சீக்கிரம் இந்த ஹாக்கியையும் பேஸ் பண்ணி நான் வந்து ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிட்டு அண்ட் இதை விடாமல் கண்டினியூ பண்ணுவேன் அப்படிங்கிறத நம்புகிறேன். இங்கே கேர்ள்ஸ் டீம் நிறைய பேர் இருக்கும். நான் வந்து நேஷனல்ஸ் நிறையா ஆடி இருக்கேன். நான் 5th ப்ராக்டிஸ் பண்ணேன். இப்போ 10th நான் ஒரு நேஷனல்ஸ் போயிட்டு வந்தேன். இங்கே நிறையா வந்து கேம்ஸ் இருந்தாலுமே ஃபிசிக்கலாக நம்மளுக்கு என்ன ஃபிட்னஸ் எல்லாமே கோச்சிங் கொடுக்காங்க. அதனால நீங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணா வரலாம். 5:30 to 7 வரைக்கும். இதனால எனக்கு செல்ஃப் டிசிப்ளின் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பிகாஸ் மார்னிங் 5:30 எழுந்திக்கிறோம், 7 o'clock வரோம். அண்ட் ஈவினிங்கும் வந்து நம்ம ஹோம் ஆக்டிவிட்டிஸ் செய்கிறோம். ஸோ செல்ஃபோனு அந்த மாதிரி ஒரு மற்ற எந்தவித ஒரு பேட் ஹேபிட்ஸும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸு அண்டு ஸ்டடீஸ் அப்படிங்கிற ஒரு கான்சன்ட்ரேஷன்லேயே போய்கிட்டு இருக்கு. ஸோ ஸ்போர்ட்ஸு ஸ்டடீஸ் ரெண்டுமே என்னால் பேலன்ஸாக ஈக்குவல் பண்ணி போய்கிட்டு இருக்க முடியுது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் சின்ன வயசுலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ஒரு ஏஜில் உங்களுக்கு இன்னும் நிறையா ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லோரும் கம்பல்சரியாக வாங்க. மெயினாக செல்ஃப் டிசிப்ளின் வந்து உங்களுக்கு நிறையாவே இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் அதை பார்க்கலாம். அண்ட் ஃபிசிக்கலும் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஒவ்வொரு வருஷமும் நிறைய டோர்னமெண்ட்ஸ் நாங்கள் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். டோர்னமெண்ட்ஸில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட டெவலப்மெண்ட்ஸ் அடுத்தடுத்த லெவலுக்கு போய்கிட்டு இருக்குது. எங்கள் கிரவுண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உழவர் சந்தை, அதாவது அன்னை ஹாஸ்பிட்டல், சோலைக்குமார் ஹாஸ்பிட்டல் லைன் பக்கத்தில் அந்த லைனில் வந்தீங்கன்னா உழவர் சந்தை, அது பக்கத்தில் ஹாக்கி கிரவுண்டும் கேட்டிங்கன்னா யாருனாலும் சொல்லிடுவாங்க. இதுக்கு ஏஜ் கேட்டகரின்றதெல்லாம் கிடையாது. LKG ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து 12th காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருமே பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். டைமிங் செஷன் வந்து எவ்ரிடே மார்னிங் 5:30 to 7 o'clock வரைக்கும். சண்டே ஆச்சுன்னா 2 டைமிங், மார்னிங் அண்ட் ஈவினிங் போத் செஷன். ஃப்ரீ கோச்சிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கஷ்டப்படுற ஃபேமிலியில் இருந்தாலும் சரி, ஹாக்கியை நல்லா டெவலப் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்களா இருந்தாலும் சரி வந்து எங்களுக்கு ஜாயின் பண்ணிங்க. தேங்க்யூ.